இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராசு, இதுங்க கிட்ட எல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. இதுங்க ரெண்டும் இனிமேல் இந்த வீட்ல இருக்கவே கூடாது சொல்லிட்டேன். இந்நேரம் அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்க, இதுகளை கட்டி வச்சு சாட்டையாலே அடிச்சிருப்பாரு. ஆமாமா, கட்டி வச்சு அடிங்க. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றீங்க. எங்களுக்குன்னு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இவருக்கு ஏதாவது பிசினஸ் ஆவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு காசை கொடுத்து இத பண்ணிக்கன்னு சொல்லிருக்கீங்களா? ஏன் செங்கல் சூளைய பாத்துக்கிட்டாரே, என்னாச்சு? என்ன சம்பாதிச்சாரு? காசை திருடி திருடி கண்டவனோட குடிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? என்னக்கா இது? எதுனால நீ அப்பா கிட்டே கேட்டு வாங்கலாம்ல? எதுக்கு சொந்த வீட்லயே இப்படி அசிங்கமா திருடுற? என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. ரெண்டு வரையும் பார்த்தாலும் எனக்கு வருவருப்பா இருக்கு. ஏய், அன்னைக்கு ஒருத்தன் வந்திருந்தானே, அவன் உங்க சித்தப்பனா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் உங்க சித்தப்பாவா? சித்தப்பானா எப்படி? உங்க அப்பாவோட பிறந்தாரா இல்ல உங்க அம்மாவோட தங்கச்சி புருஷனா? எந்த வகையில சித்தப்பா? ஏண்டி சித்தப்பா சித்தப்பான்னு கொஞ்சினியே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, பேசாத சிவா, நீ பேசாத. முண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? அப்படின்னா இல்லப்பா. அவ என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டியா? இல்லங்கய்யா, அது நான் தான் சொல்ல வேண்டான்னு கேட்டேன். சுமார் துளசி. ஏய், இத பாரு, என்ன பார்த்து சொல்ல அவன் சித்தப்பனா? துளசியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் அவரை அழைச்சிட்டு வந்ததா அமராவதி அண்ணி சொன்னாங்க. அம்மா, நம்ம கிட்டயும் அதை தானே சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. பாத்தியா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்கன்னு? அறிவு கேட்டவளே, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? பொண்ணு சித்தப்பான்னு சொல்ல வச்சு இந்த வீட்ல இருக்கிற நகையை திருடுறதுக்காக தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? போலீஸ் கேஸ் ஆயிருந்தா நீயும் உள்ளதான் போயிருப்ப. சிவா, எனக்கு இவளை பிடிக்கவே இல்லடா. இவ வந்ததுல இருந்தே சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லடா. முதல்ல இவளை மலேசியாக்கு அனுப்பிடு. பாட்டி இல்லம்மா. கேண்டி, சிவாவுக்கு கூட தெரியாம இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கே. ஒரு வார்த்தை அவங்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சித்தப்பா சித்தப்பான்னு 2 நாள் அவனை வீட்டுக்குள்ள வச்சிருந்திருக்க. நீ என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இங்க என்ன நடக்குதுனாவது புரியுதா? இவளுக்கு இதெல்லாம் புரியாது, புரியவும் தேவையில்ல. அவளுக்கு துளசி இங்க இருக்க கூடாது. துளசி அனுப்ப முடியாது, நீ போயிரு. வா, நீங்க இருக்க கூடாது. நான் சொல்றேன்ல. ஐயா விடுங்க ஐயா. சிவா, சிவா. நான் சொல்றது கொஞ்சம். சிவா, பொண்டாட்டி தான் முக்கியம்னு நீ நினைச்சன்னா நீ கிளம்பி மலேசியாவுக்கு போயிரு. அப்பா, இவ்வளவு மாதிரி ஒருத்தி எனக்கு மருமகளா இருக்கிறத விட மருமகளை இல்லாம இருக்கிறதே மேலு. விசாலாச்சி, உனக்கும் தான் சொல்றேன், இவளை யாராவது வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தீங்க அவ்வளவுதான். இவ
இப்பதான் முக்கியம் நினைக்கிற யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போயிடலாம். சிவா சிவா சரி, ஒரு முடிவுக்கு வரலாம். இனிமே எல்லாத்தையும் தனித்தனியாவே செஞ்சுக்கலாம். எந்த ஆபரேஷனும் சேர்ந்து பண்ண வேண்டாம். நாங்களும் தனியா பண்ணிக்கிறோம், நீங்களும் தனியா பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பெருசு பண்ணி பேசுற? நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து அந்த துளசிய விரட்ட முடியல. தனித்தனி ஆயிட்டா மட்டும் அப்புறம் எப்படி விரட்ட முடியும்? உங்களை தான் நம்ப முடியலையா அமராவதி? இவ்ளோ பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் பேசி ஒருத்தர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொன்னீங்களா? இத பாருங்க, இனிமேல்லாம் உங்க 2 பேரையும் நம்புற மாதிரி நாங்க இல்ல. போற போக்க பார்த்தா உங்க டீம்ல இருந்து நான் தான் வெளியேறணும் போல இருக்கே. ஏதோ ரம்யா ஆசைப்பட்டாலே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நான் உங்களோட சேர ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நீங்க பண்றதெல்லாம் கேவலமான வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல. இதெல்லாம் சரி வராது. இங்க பாரு, சும்மா ஏதோ பேசணும்னு பேசாது. முதல்ல வாய மூடு. உங்ககிட்ட சொல்லிருந்தா மட்டும் அப்படியே என்ன பண்ணிருக்க முடியும் உன்னால? சில விஷயங்களை ரகசியமா தான் செய்யணும். ஆமாமா, சில விஷயங்களை வெளியே சொன்னா பழிக்காதுல்ல. அதனாலதான் நாங்க சொல்லல. இப்ப என்ன பழிச்சிடுச்சா? அப்படியே கேவலப்பட்டதுதான் மிச்சம். இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணுமா? என்னமோ எல்லா நகையும் நாமளே எடுத்துக்கணும்னு நினைச்ச மாதிரி பேசுறாங்க பாத்தியா? இதுக்குதான் நம்ம முதல்ல சொல்லிடலான்னு சொன்னேன். நீதான் வேணான்னு சொன்ன. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லிக்கலாம். நம்ம மேல இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு வேற சொன்ன. இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. வா. எப்படி போறாங்க பாரு. இவங்க ஏதோ துளசிய விரட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திருடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது டேஞ்சரஸ்.